எக்ஸலண்ட். ஓகே. நம்ம வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்டர்ன் கான்டாக்ட்ஸ் சம்மந்தமாக நம்மளுடைய மொபைல் ஒரு லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ், ஒவ்வொரு யூஸருடைய லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்ற சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த 3 காம்பனண்ட்ஸை பற்றி பேசியிருந்தோம். யூஐ நம்ம வந்து ஃப்ளட்டரில் வந்து ஸ்க்ரீன்ஸ் டிசைன் பண்ணி அதில் வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெப் ஏபிஐ டேட்டாபேஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணுறோம். அதுக்காக ஸோ இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம வந்து ஒரு .NET வெப்ஏபி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அப்புறம் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அதில் யூசர்ஸ் டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம் யூசருடைய இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. அதே போல் வெப்ஏபியில் ரிஜிஸ்டர் அண்ட் ஆத்தென்டிகேஷன் சொல்லிட்டு 2 மெத்தட் கிரியேட் பண்ண போகிறோம். ப்ளஸ் 3ஆவது வந்து அந்த யூசருடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிற ஒர்க். இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இதில் .NET 8 பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் 4 யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு டிபி கான்டாக்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் கெட் போஸ்ட் இந்த 2 மெத்தட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என்னுடைய லிஸ்ட் ஆஃப் டாஸ்க் நம்ம இங்கே பார்க்கலாம். இதுதான் நம்ம வந்து நம்மளுடைய இந்த இன்டர்ன் மினி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செட்டப். ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். டேட்டாபேஸில் டேபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அப்புறம் நம்மளுடைய வெப்ஏபி ப்ராஜெக்ட்டும் டேட்டாபேஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ண போகுது, அதுக்கு என்ன நம்ம கான்ஃபிகர் பண்ணணும், அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய முதல் 3 ஸ்டெப்பில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு யூசர் சர்வீஸ் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு புதுசாக ஒரு யூசர் எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் அந்த யூசர் எப்படி ஆத்தென்டிகேட் பண்ணுறது, அப்புறம் அந்த ஆத்தென்டிகேட்டட் யூசருடைய டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறது, இது எல்லாமே வெப்ஏபியில் இப்போ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது 3ஆவது மற்றும் 4ஆவது ஸ்டெப்பில் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறது வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறது வந்து இந்த பர்டிகுலர் வெப்ஏபி அண்ட் டேட்டாபேஸ் இந்த 2 செக்ஷனில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வெப்ஏபியை ஒரு சர்வரில் டெப்ளாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்ம ஃப்ளட்டரில் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்மளுடைய ப்ரோக்ராமுக்குள்ளாக நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எம்டி விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அதில் நியூ ப்ராஜெக்ட் போய்ட்டு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இதில் ப்ராஜெக்ட் லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்டோட டெம்ப்ளேட்ஸ் வரும். நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வெப் ஏபிஐ. ஓகேங்களா? இதான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. அதில் ASP.NET Core Web API இந்த ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிவிட்டு என்னோடய ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன் கான்டாக்ட்ஸ். ஓகேங்களா? அதை நான் கொடுத்துக்கிறேன். பிளேஸ் சொல்யூஷன் அண்ட் ப்ராஜெக்ட் ஆர் த சேம் டைரக்டரி. இது அப்படியே செக்இன்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் போகிறேன். அடுத்து என்னோடய ஃப்ரேம்வொர்க் .NET 8 தான் நம்ம பண்ண போகிறோம். அடுத்து கான்ஃபிகர் ஃபார் HTTP எனேபிள் ஓப்பன் ஏபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாகர் அந்த ஏபிஐ டெஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு தேவைப்படும். அதே போல் கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த என்ன டிஃபால்ட் இருக்கோ இதை அப்படியே வச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா SQL சர்வரில் வந்துட்டு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதில் யூசர்ஸ் டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே, அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய SQL சர்வர் நான் லாகின் பண்ணிட்டேன். போய்ட்டு நியூ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறேன். என்னது சேம் ப்ராஜெக்ட் நேமில் இன்டர்ன் கான்டாக்ட்ஸ்ன்றதில். ஸோ எனக்கு வந்து நியூ டேட்டாபேஸ்க்கான விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நியூ இன்டர்ன் கான்டாக்ட்ஸ்ன்ற பேரில் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா. எனக்கு ப்ராஜெக்ட் டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ நான் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா. நியூ டேபிள், இதில் போயிட்டு நான் வந்து என்னோட டேபிளில் காலம்ஸ் கிரியேட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஐடி காலம், அது வந்து இண்டிஜரா, அதே போல் நல் கிடையாது. அடுத்து யூசர் நேம் varchar 50, ஒரு 50 கேரக்டர் வந்து என்னுடைய இதில் இருக்கலாம். அதுவும் எம்டி கிடையாது. பாஸ்வேர்டுக்கு பதிலாக நான் பாஸ்கோட்னு வச்சுக்கிறேன். 50 கேரக்டர்ஸ். ஓகேங்களா. அதுவும் எம்டியாக இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த யூசர் எப்போ கிரியேட் பண்ணாங்க, கிரியேட்டட் டேட். ஓகேங்களா. இது வந்து டேட் அண்ட் டைம், எந்த பர்டிகுலர் டைமில் இந்த யூசர் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு இது எல்லாமே நான் நல்லபிள், நல் கிடையாது. அப்போ இந்த ஐடியை வந்து ப்ரைமரி கீயாக செட் பண்ணிக்கிறேன். ப்ரைமரி கீயாக செட் பண்ணதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகணும் இல்லையா. இதில் ஐடென்டிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு ஐடென்டிட்டி வந்துட்டு எஸ் அப்படின்னு செட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஸ் பண்ணி நான் என்னோடய டேபிளை சேவ் பண்ணுறேன். என்ன பேருனா யூசர்ஸ் அப்படின்ற பேரில் நான் என்னோடய டேபிளை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. என்னோடய டேபிள் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இப்போ நான் வந்து என்னுடைய இன்டர்ன் கான்டாக்ட்ஸ்ன்ற டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணுறேன். இதில் நியூ கொரி போட்டோன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் போட்டு நான் வந்து F5 ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த இது வந்து இப்போதைக்கு என்னோடய டேட்டாபேஸில் எந்த ஒரு வேல்யூஸும் இல்லை. அதனால் இது வந்து 0ன்னு சொல்லி 0 ரெக்கார்ட்ஸ் காட்டுது. ஓகேங்களா. இது எப்படியே இருக்கட்டும். ஓகே, நம்ம வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அதே போல் ப்ராஜெக்ட்டும் நம்ம வந்து வெப் ப்ராஜெக்ட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீன், இந்த ஓவர்வியூ வந்து ஓவர்வியூ வந்துட்டு இதில் நமக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. நம்ம ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு குயிக் ஓவர்வியூ நம்மளுடைய அந்த ப்ராஜெக்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்னா ப்ரோக்ராம் ஃபைல், இதுதான் நம்மளுடைய மெயின் ஸ்டார்டிங். ஓகேவா. ஸோ இதில் தான் வந்து எல்லா டீட்டெயிலும் நமக்கு வந்து இருக்கும். நம்ம ப்ரோக்ராம் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு லைன் தான் வந்து இம்பார்ட்டன்ட். இதில் தான் நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இதெல்லாம் ஒர்க் ஆகிட்டு ஆப் டாட் ரன் அப்படின்னு சொன்னோடனே இந்த வெப் ஏபிஐ வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எங்கே போகும்னா நம்மளுடைய இன்பாய்ஸ், இந்த கண்ட்ரோலர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரோலர்ஸ் வந்து வரும். இப்போ டிஃபால்ட்டாக வெதர் ஃபோர்காஸ்ட்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. இந்த கண்ட்ரோலர் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா. இது டம்மி. ஸோ இதை நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ஓகே ரைட். நமக்கு வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் கான்டாக்ட்ஸ் டேபிள் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஒரு இப்போ நம்ம என்ன டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம், வெப் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி இதோட மெர்ஜ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், அதுதான் கனெக்ட் டேட்டாபேஸ் அண்ட் கான்ஃபிகர் அப்ளிகேஷன் டேட்டா டிபி கான்டாக்ட். ஓகேங்களா. ஸோ இது எப்படி பண்ண போகிறோம்னா இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இதனுடைய பேக்கேஜஸ், நான் நூகெட் பேக்கேஜஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நூகெட் பேக்கேஜஸ் என்னென்ன பேக்கேஜ்னா என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர், அப்புறம் வந்துட்டு எஸ்கியூஎல் சர்வர், ஏன்னா எஸ்கியூஎல் சர்வர் டேட்டாபேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது அப்புறம் ஆட்டோமேப்பர், இது வந்து நம்ம மாடல் நியூ மாடல் வந்து பைண்ட் பண்ணுறது. இந்த மாடல் நியூ மாடல்ன்றது என்னென்னா நம்ம இந்த மாடல்ன்றது நம்ம டேட்டாபேஸில் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தான் மாடல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வியூ மாடல்ன்றது வந்து நம்மளுடைய இன்டர்னல் பர்பஸ்க்கு ஒவ்வொரு யூசேஜை பொறுத்து யூஸ் கேஸ் பொறுத்து நம்ம வந்து இந்த மாடல்லேருந்து நம்ம சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தனியாக பிரித்து யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இந்த டேட்டாபேஸ் டேபிள் காலமில் தான் போய் செட் ஆகணும்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஆட்டோமேப்பர் ப்ரொஃபைல் ஒன்று வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஆட்டோமேப்பர் ப்ரொஃபைல் வந்து என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கு ஹெல்ப் பண்ணும். அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம கவனிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஓகே, இதில் பார்த்தோன்னா ஓகே நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு ஒரு மாடல் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. என்னுடைய என்டிடி ஃப்ரேம்வொர்க் கோர், அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் நூகெட் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்துட்டுனா நம்ம வந்து நம்மளுடைய என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர் அப்படின்ற அந்த பேக்கேஜ் டிஸ்பிளே பண்ணணும். இது வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணணும். ஓகே, ஒன்ஸ் இது வந்ததுக்கப்புறம்
நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு லைப்ரரி இருக்கு இல்லையா, இதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அடுத்தது எஸ்கியூஎல் சர்வர், இது இந்த இது கேட்கும், அக்செப்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் ஆயிரும். அதே போல் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர், ஓகேங்களா. இதில் மைஎஸ்கியூஎல் சர்வர், ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்தது மூணாவது ஆட்டோ மேப்பர். ஸோ ஆப்ஜெக்ட் மேப்பர், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஆட்டோ மேப்பரையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அப்போ நம்மளோட இதை ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்டில் போயிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த 3 பேக்கேஜஸ் வந்து வந்துருச்சு. இது 4வது ஆல்ரெடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்வாகருக்காக நம்ம அந்த ஓப்பன் ஏபிஐன்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருப்போம். அதனால் இது வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு, ரைட்டுங்களா. சரி, ரைட். ஸோ நமக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது இந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து டேட்டாபேஸை கான்ஃபிகர் பண்ணணும் இல்லையா, டேட்டாபேஸ் கனெக்ஷன் கான்ஃபிகரேஷன். ஓகே, இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராமில் ஆப் செட்டிங்ஸ்னு ஒரு இது இருக்குது. இங்கே தான் வந்து நம்மளுடைய எல்லா இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ், கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், ஓகேங்களா. ஸோ அது என்னென்னா நம்மளுடைய சர்வரில் நம்ம டேட்டாபேஸை எஸ்கியூஎல் சர்வரில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தோம்னா வியூ கனெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், ஓகேங்களா. இதில் தான் என்னுடைய சர்வர் நேம் இருக்குது. இந்த சர்வரில் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நம்ம லாகின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு தனியாக வந்து சொல்லுவேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை மட்டும் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். போய்ட்டு இதுதான் அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங், ஓகேங்களா. ஸோ இது என்னுடைய சர்வர். உங்களுடைய சிஸ்டமில் உங்களுடைய பேரோ இல்லை உங்களுடைய லேப்டாப்புடைய சிஸ்டம் என்ன இருக்கோ அது இருக்கும் /SQL சர்வர் எக்ஸ்பிரஸ். இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது வரும். இப்போ என்னுடைய டேட்டாபேஸோடைய பேர் என்ன, இங்கே இன்டர்ன் கான்டாக்ட் இல்லைங்களா, இன்டர்ன் கான்டாக்ட். நான் என்னுடைய டேட்டாபேஸோடைய நேம் வந்து இன்டர்ன் கான்டாக்ட்னு கொடுத்துக்கிறேன். அதே போல் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. உங்களுடைய SQL சர்வரில் யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு என்னுடைய இதை நான் அப்படியே கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இந்த டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே அசெட்டிவ் அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங். இட் இஸ் அ ப்ரீ டிஃபைன் ஃபார்மேட், ஓகேங்களா. இந்த ஃபார்மேட்டை அப்படியே யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு. இந்த ஃபைலை பற்றி கவலை இல்லை, இதுதான் மெயின், ஓகேங்களா. ஸோ அடுத்தது நான் வந்து என்னுடைய மெயின் ப்ரோக்ராமுக்கு போயிட்டேன். program.cs எது இருந்தாலும் program.csலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய லிஸ்ட்டில் பார்த்தோம்னா கான்ஃபிகர் டேட்டாபேஸ் கனெக்ஷன். நம்ம இப்போ என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை தான் ஆட் பண்ணியிருக்கோம். எங்கள் ஆப் செட்டிங்ஸ்ன்ற ஃபைலில் ஒரு ஸ்ட்ரிங்கை தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்மளுடைய டேட்டாபேஸ் மாடல்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகேங்களா. அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், டேட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா. டேட்டா அப்படின்னு வச்சுட்டு மாடல்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன், ஓகேவா. நம்மளுடைய டேட்டாபேஸில் என்ன இருக்குது, யூசர்ஸ். அப்போ நான் யூசர்ன்ற ஒரு மாடலில் வச்சுக்கிறேன், ஓகேங்களா. இதில் வந்துட்டு ஆட் கிளாஸ் யூசர், நான் வந்து ஒரு யூசர்ன்ற வச்சுக்கிறேன். இப்போ இந்த இது என்னன்னா இதில் நம்ம என்னென்னலாம் வச்சுருக்கிறோமோ இந்த லெட்ஸே இந்த டேபிளில் இந்த காலமில் என்ன வேல்யூஸ் இருக்குமோ அதை நம்ம அப்படியே இங்கே மென்ஷன் பண்ணணும், ஓகே. ப்ராப்பர்ட்டி பப்ளிக் இன்டிஜர் ஐடி, ஓகேங்களா. அடுத்தது நேம், யூசர் நேம், ஓகே. அடுத்தது பப்ளிக் பாஸ்வேர்டுன்னு இருக்கு, அது போய் இப்போ நம்ம பாஸ்கோடுன்னு வச்சுருக்கோம், ரைட். அடுத்தது இது வந்துட்டு
கிரியேட்டட் டேட்டட் டைம் இல்லையா, டைம் கிரியேட்டட் டேட். ஓகேங்களா, இந்த 4 இதில் என்ன கொடுத்துருக்குறோமோ அதை அப்படியே சேம் இந்த மாடலில் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து வியூ மாடல் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம தனியாக இன்னொரு ஃபோல்டர் அதுக்கு வந்து போட்டுக்கலாம், வியூ மாடல். ஓகேங்களா, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், யாருக்காக பண்ண போகிறோம், யூசர்ஸ்க்காக பண்ண போகிறோம். அப்போ யூசர்ஸ்ன்ற இன்னொரு ஃபோல்டர் போட்டுக்கலாம். இதுக்குள்ளார ஆட் நியூ, இதில் என்ன பண்ண போகிறோம்னா யூசர் வியூ மாடல் அப்படின்ற ஒரு இது கிரியேட் பண்ணிடும். அப்போ இங்கே என்ன பண்ணோம்னா இதில் எனக்கு இந்த டேட் அண்ட் டைம் நான் டிஸ்பிளே பண்ண வேணாம், யாருக்கு, கஸ்டமருக்கு, கிளைண்ட்டுக்கு, யாருக்கும் இந்த இது பண்ண வேண்டாம். அதுக்காக நான் ஜஸ்ட் இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் நான் இங்கே பயன்படுத்தேன். ஒரு யூசரை எடுத்துகிட்டா அவ்வளோதான். அந்த கிரியேட்டட் டேட் வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக, டெவலப்பருக்காக எப்போ என்ன ஆக்டிவிட்டி நடந்தது அப்படின்றதுக்காக. ஓகேங்களா, அடுத்தது இப்போ யூசர்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய இது பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ண போகிறோம், ஆத்தென்டிகேட் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்காக நான் போயிட்டு மறுபடியும் அடுத்த கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். யூசர் ரிஜிஸ்டர் வியூ மாடல். ஓகேவா, ஸோ இதில் என்ன இருக்க போகுது, ஜஸ்ட் அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டு மட்டும் இருந்தால் போதும் ரிஜிஸ்டர் பண்ணுறது. ஓகே, ஐடி வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுவோம். அப்போ இது அந்த நேரத்தில் இது தேவைப்படாது. ஓகேவா, அதுக்கு அடுத்தது யூசர் ஆத்தென்டிகேட் வியூ மாடல். ஓகே, மேபி ஸ்பெல்லிங் ஏதோ தப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, ஜஸ்ட் நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ரீநேம் போயிட்டு அப்ளை பண்ணணுமான்னு கேட்குது, நம்ம வந்து எஸ் கொடுத்துடலாம். ஸோ நமக்கு வந்து அந்த இது ஆயிடுச்சு. ஓகேங்களா, ரைட். அப்போ நம்ம 3 வியூ மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு பர்டிகுலர் மாடலுக்கு 3 வியூ மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம், ரைட்டுங்களா. இப்போ இந்த யூசர்ன்ற மாடலுக்கு இந்த 3 வியூ மாடல் தான். இது வந்து வந்துச்சுன்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம், இதில் நம்ம பயன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட ஆட்டோ மேப்பர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ அதை கான்ஃபிகர் பண்ணணும் நம்ம. ஓகே, அதுக்கு என்ன பண்ணோம்னா போயிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், ஹெல்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த ஹெல்பர்ஸில் என்னென்னா இந்த ஆட்டோ மேப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஆட்டோ மேப்பர் ஃபார் ஆப்ஜெக்ட் மேப்பிங். ஓகேங்களா, இது ஆப்ஜெக்ட் மேப்பிங் அப்படின்னா ஒரு இந்த யூசர்ன்றது ஒரு கிளாஸ், ரைட்டுங்களா. இந்த கிளாஸையும் இதனுடைய இப்போ நம்ம இதை ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் யூசர், புது யூசர் வராங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக அது கிரியேட் ஆகும் இல்லையா. இதுவும் நம்ம மற்ற வியூ மாடல் கிரியேட் பண்ண இது ரெண்டுத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸையும் மேப் பண்ணுறது, ஒன்றோட ஒன்றா மேப் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த யூசரில் இருக்கிற இந்த யூசர் நேம்ன்ற ப்ராப்பர்ட்டியும் இந்த யூசர் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கிற யூசர் நேம்ன்ற ப்ராப்பர்ட்டியும் மேப் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா,
ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இத பார்க்கணும்.